அழகே அழகு. வீட்ல நடந்த பிரச்சனைய பாக்யராஜ் கிட்டயும், சுரேஷ் கிட்டயும் சொல்லி, ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ஒரு திட்டமாவே போட்டு வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கேத்த மாரியே பார்த்தீங்கன்னா, அங்க அந்த அண்டர் வயர் துவைக்கிறதுக்காக வந்த பிரச்சனைக்காக பாக்யராஜ்க்கும், சுரேஷ்க்கும் கால் பண்ணி உடனே வர சொல்லியிருப்பாங்க. மலர் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, "நீங்க நெனைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்ல. நீங்க உடனே அவசரமா இப்ப வர வேணாம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லி ஃபோன வச்சுர்றாங்க. ராஜலட்சுமி ரொம்பவே கோவமாவே இருப்பாங்க. எப்போ அவங்க 2 பசங்களும் வருவாங்க, நம்ம சொல்றத கேட்டு அவளுங்ககிட்ட சண்டை போடுவாங்கன்ற மாரியே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாரும் ஒண்ணா உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி ஆரம்பிக்கிறாங்க. "இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அது கேட்கறதுக்கு யாரும் இங்க ஆள் இல்ல. வர வர இந்த மலருமே என்னை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறா. நான் எது சொன்னாலும் அதுக்கு ஏட்டிக்கும் போட்டிக்கும் பேசிட்டுருக்கா. மதி கூட சேர்ந்து சேர்ந்து அவளும் கெட்டு போயிட்டா பாக்யராஜ். வர வர நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிரா அவ பேசுறா." அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "என்னதாம்மா ஆச்சு? என்னதான் பிரச்சனை உங்களுது?" அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மாரி சொல்றாங்க. "இந்த மாரி நான் அவள துணி துவைக்க சொன்னேன்டா. அவள நான் துவைக்க சொன்னா, மலர் அவள துவைக்காதன்னு சொல்றா. அப்ப அதுக்கு என்னடா அர்த்தம்? என் பேச்சுக்கு மதிப்பில்லன்னு தானே அர்த்தம்?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "நடந்தத முழுசா சொல்லுங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம், "என்னதாம்மா பிரச்சனை? என்ன துணியம்மா நீ துவைக்க சொன்னேன்னு?" பாக்கியராஜ் கேட்கிறாரு. "ஒண்ணும் இல்லடா. அப்பாவோட அண்டர் வயர தான்டா துவைக்க சொன்னேன். அதுக்கு இவ துவைக்க முடியாதுன்னு சொல்றாடா. ஏன் அவங்க வீட்ல அவங்க அப்பா அதெல்லாம் அவங்க வீட்லலாம் துவைக்க மாட்டாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, "எங்க வீட்லலாம் யாரும் அதெல்லாம் துவைக்க மாட்டாங்க. அவங்கவங்கள்து அவங்கவங்க தான் துவைப்பாங்க." அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி தான்டா பேசிட்டு இருக்காளுங்க 2 பேரும். இன்னைக்கு ரொம்பவே என்ன மனசு கஷ்டப்படுற அளவுக்கு பேசிட்டாளுங்கடா. என்னன்னு கேளுங்கடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் அடிப்பாரு. அத ராஜலட்சுமி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. "என்னம்மா நீங்க பேசுறீங்க? அப்பாவோடத போய் அவங்கள துவச்சு போட சொல்லியிருக்கீங்க. இதுவரைக்கும் சுரேஷும் நானும் எங்களோடத நாங்களே தானம்மா துவச்சிட்டு இருந்திருக்கோம். இந்த வீட்ல யாரும் யாரோடதையும் இதுவரைக்கும் அதெல்லாம் துவச்சது இல்லலம்மா. நீங்க போய் அத போய் மதிய துவைக்க சொல்லியிருக்கீங்க. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பும்மா. அப்பாவோடது அப்பா தானம்மா துவைக்கணும். அப்பாவே துவச்சுக்க சொல்லுங்க. அப்படி அப்பாவால துவைக்க முடியலன்னா நீங்க துவைங்க. அது எதுக்கும்மா மதிய துவைக்க சொல்றீங்கன்னு?" சொல்லி கேட்பாரு. உடனே ராஜலட்சுமிக்கு தூக்கி வாரி போடும். என் புள்ளையா இப்படி பேசுறான்ற மாரி மலருக்கும் மதிக்கும் ஆச்சரியமா இருக்கும். மலருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் சுரேஷும் சரி, பாக்கியராஜும் சரி, அவங்க அப்பா அம்மாவ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அவங்க எது சொன்னாலும் அது ஒரு வேத வாக்கு மாரி கடைப்பிடிப்பாங்க. ஆனா இப்போ அவங்கள எதிர்த்து இவரு பேசினத நினச்சு ரொம்பவே மதியுமே சந்தோஷப்படுவாங்க. மலருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எல்லாருமே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயி நின்னுடுவாங்க. "இவனா இப்படி பேசுறான்?" அப்படின்ற மாரி. ராஜலட்சுமி திரும்பவும் எப்பவும் போல அவங்க ட்ராமாவ ஆரம்பிச்சுடுறாங்க. "ஐயோ! என் புள்ளையையும் இவளுங்க வழிக்கு கொண்டு வந்துட்டாளுங்களே! இதுவரைக்கும் நான் எது சொல்லியும் அதுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினது இல்லையே என் புள்ள. என் புள்ளையையும் இப்படி மாத்திட்டாளுங்களே! என்ன மந்திரத்த போட்டாளுங்களோ! என்ன மாயத்த பண்ணாளுங்கன்னு தெரியலையேன்ட்டு" ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "இப்ப எதுக்கும்மா இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணது தப்பு தானம்மா! அத தானம்மா நானும் சொன்னேன். அவங்கள போய் அத துவைக்க சொல்றீங்களே! இது எந்த விதத்துலம்மா நியாயம்? அப்பாது அப்பா தானம்மா துவைக்கணும். அப்படி அப்பாவால துவைக்க முடியலன்னா நீங்க துவைச்சு போடுங்க. இத எதுக்கும்மா அவங்கள போய் துவைக்க சொல்றீங்கன்னு?" சொல்றாங்க. "திரும்ப திரும்ப அதையே பேசாதடா! என்னால முடியலடா! நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே! எனக்கு ஹார்ட் அட்டாக் வரா மாரி இருக்கே! என் புள்ளையா என்கிட்ட இது மாரிலாம் பேசுறான்? கடவுளே! நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இதுக்கு நான் செத்தே போயிடலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல அவங்க ட்ராமாவ ஆரம்பிச்சுட்டாங்க.